திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 334, அதிகாரம் நிலையாமை. மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு சமயம் தான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆகையால் மரணிக்காமல் இருக்க வழி என்ன என்று தேடினார். அப்படி தேடிச் சென்றபோது ஒரு நீண்ட பயணத்திற்கு பின்னர் காட்டில் தவம் இருந்த ஒரு முனிவரை சந்தித்தார். முனிவரிடம் விவரத்தை கூறி வழி கேட்டார். அதை கேட்ட முனிவர் காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு சுனையின் நீரை அருந்தினால் இரவா நிலையை அடையலாம் என்றார். உடனே குதிரையில் வேகமாக முனிவர் சொன்ன இடத்திற்கு சென்றார். அந்த காட்டில் முனிவர் சொன்ன சுனையினை பெரும் கஷ்டத்திற்கு பின்னர் கண்டுபிடித்தார். நேரம் இருட்டத் தொடங்கியது. ஆனால் சுனை நீர் தெளிவாக அதன் சிறப்பை வெளிக்காட்டும் நிலையில் பிரகாசமாக இருந்தது. காலம் தாழ்த்தாமல் சுனை நீரை பருக இறங்கினார். அப்போது சுனையில் இருந்த காகம் ஒன்று அவரிடம், அவசரப்பட்டு நீரை பருகிவிடாதே என்றது. அலெக்சாண்டர் கோபமாக ஏன் என்றார். உடனே காகம், நானும் இரவா நிலைக்காக கஷ்டப்பட்டு வந்து இந்த சுனை நீரை பருகினேன். தற்போது நான் எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டேன். எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. என்னுடன் பழகிய சகாக்கள் எல்லாம் இறந்து விட்டனர். நான் தனி ஆளாகத்தான் இருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை சலித்து விட்டது. அதனால் தற்கொலை செய்ய பலமுறை முயன்றும் தொற்று போனேன். நீண்ட நாள் உயிர் வாழ்வதே பெரிய நரகமாக உள்ளது. இப்பொழுது எனது பேராசைக்கான தண்டனையை அனுபவித்து வருகின்றேன். என் நிலை யாருக்கும் வரவேண்டாம் என்பதற்காகவே இங்கு இருந்து உன்னிடம் கூறுகிறேன். கடவுள் ஜனனம் தந்து மரணமும் தந்துள்ளார். அவர் வகுத்த பாதை அனைவருக்கும் பொதுவானது. உயிருள்ளவரை உழைத்து ஒழுக்கமான பாதையில் செல். உன் உழைப்பு உனக்கும் உயர்வையும் உன்னதத்தையும் தரும். இனி உன் விருப்பம் போல் செய் என்றது அந்த காகம். இதை கேட்ட பிறகே அலெக்சாண்டருக்கு நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் போனது. நாள் என்பது இன்பம் தருவது போல காட்டி ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்து கொண்டிருக்கும் வாள் போன்றது என்பதை அறிந்தவர்கள் உணர்வார்கள் என்பதைத்தான் நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாளது உணர்வார் பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நிலையில்லாத வாழ்வே நிலையானது.